பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமே பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்திலே நாம் பிரவேசிக்கைகளை கூட நம்மை விசேஷமாக வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த காலம் நமக்கு விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் மனம் திரும்புவதற்கும் தேவனிடத்திலே திரும்புவதற்கும் ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்திலே கூட நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் திருச்சபையாரும் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து காலத்தை அனுசரிக்கும் பொழுது கூட இந்த காலத்திலே தேவன் விசேஷமாக நம் மத்தியிலே இடைப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த லெந்து காலத்திலே கூட நம்முடைய கருப்பொருள் என்னவென்றால் வாக்கிங் வித் ஜீசஸ், இயேசுவோடு நடப்போம். அதுதான் நம்முடைய கருப்பொருளாக இருக்கிறது. இந்த லெந்து காலத்திலே கூட விசேஷமாக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தியானிக்க போகிறோம். இந்த லெந்து காலத்திலே பிரியமானவர்களே நாம் ஒரு இரண்டு நோக்கங்களை வைத்திருக்கிறோம். நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் கூட இணைந்து கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே வளர்வது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவதாக பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்திலே கூட கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதிலும் தியானிக்கிறதும் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடு நடப்பதை குறித்து கற்றுக்கொள்ளவும் ஒரு காலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கூட லூக்கா 4வது அதிகாரத்திலிருந்து 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிரந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பிரியமானவரே, இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கூட வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்கிறது. வனாந்தரத்திலே கூட பிரியமானவர்களே, இயேசு 40 நாட்கள் தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலமாக அவர் வனாந்தரத்திலே இருக்கிறார். வசனம் சொல்கிறது, வனாந்தரத்திலே அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வருகிற சாம்பர் புதன் ஆராதனைகளை கூட இப்ப நான் வாசித்த இந்த வசனத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். அதே போல் பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்திலே கூட ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு பிரசங்கியார் மூலியமாக இயேசுவோடு நடப்பதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியம் உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை கூட ஒவ்வொரு நாளும் வாசிக்கவும் ஜெபிக்கவும் லெந்து ஆராதனைகளுக்கு ஒன்றாக இணைந்து வரவும் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே இந்த லெந்து காலத்திலே கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் திருச்சபையிலும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.